எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை. இந்த எல்லா உணர்வையும் பணம், பதவி, படிப்பு சமமா தரக்கூடிய ஒரே இடம் இந்த கோர்ட். இந்த இடம் என்ன, இதோட பவர் என்ன, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு எப்போ எல்லாருக்கும் புரியுதோ அப்போ இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இருப்பாங்க. ஆனா கோர்ட்டு மேல நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம். ஆசை என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி அச்சு கூட நிம்மதியாக உட்கார்ந்து நீதிபதிகள் பற்றாக்குறை, லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருப்பது, நவீனமயமாக்குதல் போன்ற பல்வேறு நீதித்துறையின் கோரிக்கைகளை பரிசீலிக்க தமிழக சட்டமன்றம் இன்று கூடியது. ஏதோ ஒரு கொட்டு சாமி வந்துருச்சு, எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா மத்த கொட்டுக்கெல்லாம் சாமியா வருவாங்க, நம்ம தானே வரணும். இதெல்லாம் கேட்டுதான் நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும் எதிர்கட்சியான நாங்களாம் சேர்ந்து இந்த அரசுக்கு வழி கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அரசு சார்பில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்வார். மன்னிக்கவும், இதற்கான பதிலை கழகத்தின் மூச்சு, ஏழைகளின் தாச்சு, பட்டய பிலிப் வாட்சு, விலையில்லா காட்சி, நம்முடைய தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் டாக்டர் உசிலம்பட்டி கருப்பையா காந்தி. பேரவை தலைவர் அவர்களே, நிறைய நைட் எனக்கு தூக்கமே வராது. தமிழ்நாட்டை தனியா நம்ம மட்டும் எப்படி காப்பாற்ற போறோம்ட்டு. ஆனா எதிர்கட்சிகளுக்கு ஜனங்க மேல இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது தமிழ்நாட்டை காப்பாத்தலாம் போல இருக்கு. 1958 இருந்து இப்போ வரைக்கும் 8 முறை லா கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் நீதித்துறை கேட்டதை பண்ணியே கொடுத்தது இல்ல. பரிசீலனையிலேயே வச்சிருக்காங்க. ஏன்? குட்கா வைத்தது, கிட்னி தின்னது, போராட்டத்தை சுட்டது, லாக்கப்ல செத்ததுன்னு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க 234 பேர்ல 170 பேர் மேல கேஸ் இருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து